வணக்கம். இன்னைக்கு ஃப்ரைடு மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது, கொஞ்சமா கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 50 கிராம் அளவுக்கு பன்னீர் வச்சிருக்கேன். இந்த பன்னீரை நம்ம துருவி எடுத்துக்கலாம். சால்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பன்னீர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கினாவே போதும். இப்போ தனி மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். பன்னீரை துருவி சேர்த்துக்கிறேன். பன்னீர் துருவல் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். 4 பிரெட்டை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு பன்னீர் கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெலிசா திரட்டிக்குங்க. இந்த மாதிரி சின்ன அளவு வட்டமான கிண்ணமா எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சிருக்கேன். ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான சூட்லயே நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்போ எடுத்துடலாம்.